725 ரசத்தின் சுவை கூட தேங்காய் தண்ணீர் சேர்க்கலாம். டிப்ஸ் 726 நெய் மணக்கணுமா? நெய் ஜாடியில் சிறிதளவு வெல்லம் போட்டு வைக்கவும். டிப்ஸ் 727 தேங்காய் முடியை தண்ணீரில் மூழ்க வைத்திருந்தால் பல நாட்கள் கெடாமல் இருக்கும். டிப்ஸ் 728 சேமியாவை வாணலியில் வறுத்துவிட்டு உப்புமா செய்தால் ஒன்றுடன் ஒன்று ஒட்டாமல் இருக்கும். டிப்ஸ் 729 கோதுமை அல்வா செய்யும் பொழுது வெந்நீர் தெளித்து நெய் கலந்து கிளறினால் அல்வா சுவையும் மணமும் கூடும். டிப்ஸ் 730 பால் காய்ச்சும் பொழுது சில ஏலக்காய்களை போட்டால் பால் நீண்ட நேரம் புளிக்காமலும் மணமாகவும் இருக்கும். டிப்ஸ் 731 உருளைக்கிழங்கு வேக வைத்த தண்ணீரில் பாத்திரங்களை கழுவினால் பாத்திரங்கள் பளபளப்பாக இருக்கும். டிப்ஸ் 732 வரமிளகாய் வறுக்கும் பொழுது நெடி வரும். அவை வராமல் இருப்பதற்கு சிறிது உப்பு போட்டு வறுக்கவும். 733 இட்லிக்கு மாவு அரைக்கும் பொழுது உளுந்து அதிகமாகி விட்டால் அதனுடன் ஊற வைத்த ரவை சிறிது சேர்த்து விட்டால் இட்லி மிருதுவாகவும் ரவா இட்லி போலவும் இருக்கும். டிப்ஸ் 734 கறிவேப்பிலை கொத்தமல்லி புதினாவை வாழை இலையில் சுற்றி வைத்தால் வாடாமல் இருக்கும். டிப்ஸ் 735 பயிர் வகைகளை புழு பூச்சி சேதப்படுத்தாமல் இருக்க விளக்கெண்ணெயை தேர்த்து கிளறி வைக்கவும். டிப்ஸ் 736 எந்த சட்னி செய்தாலும் சிறிதளவு பூண்டு சேர்த்தால் மனம் கமகமக்கும். டிப்ஸ் 737 தோசை சுடும்பொழுது வாசனை ஊரையே ஈர்க்க வேண்டுமா? தோசை வார்க்கும் முன் தோசைக்கல்லில் சிறிது நல்லெண்ணெய் தேய்க்கவும்.